ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே வந்து ரோஹிணியும் மனோஜையும் காட்டுறாங்க. ரோஹிணி வந்து மனோஜை வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறாரு. என் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் அப்படின்ற மாதிரி. உடனே அவங்க ஃப்ரெண்டு, ஓகே ரோஹிணி, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நான் இப்போ கிளம்பு அப்படின்னு. ஓகே, நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. உடனே வந்து மனோஜ்கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, நான் போவா இருக்கவா, அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு. கிளம்பவா அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீ இப்போ போகிறியோ இல்லை நான் போவா அப்படின்னு. இல்லை நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மீனா வந்து ஸ்ருதியை பக்கம் வந்திருக்காங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா, ஏன் என் பொண்ணு இங்கே நல்லா இருக்காளா, நீங்கள் உங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கீங்களா, என் பொண்ணை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படின்னு. உங்கள் பொண்ணை யாருமே வர வேணான்னு சொல்லலை, உங்கள் பொண்ணு எப்போ வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதி உடனே அவங்க அம்மா அவங்க அப்பாவை வைகிறாங்க. அச்சா, அவங்களுக்கு என்ன தெரியும், நானாக தானே வந்திருக்கேன், ரவிக்கு தெரியும் இந்த பிரச்சனையை எப்படி கிளியர் பண்ணணும் என்ன ஏதுன்னு, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு. என்ன மீனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு விஷயம் தெரியுமா ரோஹிணி, இந்த மாதிரி நீத்து ரெஸ்டாரண்ட்டை யாரோ வந்து தீ வச்சு கொளுத்திட்டு தீ வச்சு அவர்லேயே அடிச்சிட்டாங்க. ஆனால் நீத்து வந்து ரவிக்கிட்ட முத்து தான் இதை செஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, இருந்தாலும் யார் அப்படி செஞ்சது அப்படின்னு. முத்து அப்படி செய்ய மாட்டாரே அப்படின்னு. அதுக்கு உடனே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, உன் புருஷன் அப்படி செஞ்சிருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஐயோ, அதான் அவர் செய்யலைல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் யார் செஞ்சிருப்பா, போச்சு, இப்போ ரவி எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீத்துக்கு காலில் ஃப்ராக்சர் ஆனதுனால ரவி வந்து அவர் கூட யாருமே இல்லாதனால போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல். சரியாக போச்சு போ, இதை சாக்கு வச்சு அவள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறான்றாங்க. அடுத்தது செல்வத்தையும் முத்துவும் காட்டுறாங்க. முத்து இருக்காங்க. என்னடா என்னை வேகமாக வர சொன்னால், நான் சவாரியை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்கிறாங்க. இல்லை ரவி என்ன சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க செல்வம். நீ எதுவும் பண்ணையாடா எனக்கு தெரியா அப்படின்னு. நீ சந்தேகப்பட்டு பேசுறியா, உன் கூட இத்தனை நாள் இருந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும். நீ என் மேலே இருக்கிற பாசத்தில் எதுவும் எனக்கு தெரியாமல் பண்ணையாண்டு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி செல்வம் வந்து சண்டை போடுறாரு. நீ என்னையவே சந்தேகப்பட்டுட்டேல அப்படின்னு. தயவு செய்து எங்கள் அண்ணன் முன்னாடி நிற்காத, நீ போயிரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. செல்வம் வேகமாக கார் எடுத்து போனோடனே வந்து சடார்னு இடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மீனா வந்து கடையில் பூ கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ என்னாச்சு அப்படின்னு. யார் காரு அப்படின்னு. செல்வம் இருக்கார். கீழே விழுந்து கிடக்கு வந்து மீனா தங்கச்சியோட மாமியார் இருக்காங்க. ஒரு நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இவங்க இறந்துட்டாங்க, இவங்க ரிலேஷனுக்கு யாராவது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து முத்து கால் பண்ணி, இந்த மாதிரி செல்வானே ஓட்டிகிட்டு வந்தாங்க, இவங்களோட மாமியார் வந்து இறந்துட்டாங்க, அருணோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு கேத விசாரிக்க போகிறாங்க. அருண் வந்து முத்து கூட சண்டை போடுறாங்க. இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.